பிரமாதம். இதுக்கு முன்னாடி இந்த மலையை இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்ததே இல்ல. ரொம்ப பெருசா தெரியுது. இத பார்க்க அம்மாவும் இருந்திருந்தா நல்லா இருக்கும். அட்ரியஸ், இந்த தடங்களை பாரு. பன்னியோட தான் இருக்கலாம், சரியா தெரியல. ஆனா நான் கண்டுபிடிக்கிறேன். நீ தயாரா இருக்கும் போது தாக்கு. அம்பு உன் நெஞ்சு வரைக்கும் இழுக்கணும். காட்டு பன்னியோட சத வலுவா இருக்கும். இது உங்களுக்கு சொந்தமானதுன்னு தெரியாது. அப்படியெல்லாம் இல்ல, இது என்னோட நண்பன். அங்க பாருங்க. பின்னாடி ஏதாவது வருதான்னு பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அந்த இடம் உங்களை மொத்தமா அழிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது வழியா போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம். பிரமாதம். இதுக்கு முன்னாடி இந்த மலையை இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்ததே இல்ல. ரொம்ப பெருசா தெரியுது. இத பார்க்க அம்மாவும் இருந்திருந்தா நல்லா இருக்கும். வா போலாம். அட்ரியஸ், இந்த தடங்களை பாரு. பன்னியோட தான் இருக்கலாம், சரியா தெரியல. ஆனா நான் கண்டுபிடிக்கிறேன். போர் வீரர்கள் அவங்களுடைய திறன்களை துல்லியமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட இடது பக்கம் தாக்க போறேன். முடிஞ்சது. இப்ப பாருங்க. நல்ல வேலை, எல்லாம் முடிஞ்சது. அட்ரியஸ், நீ சொன்ன மிருகத்தோட சத்தம் கேக்குது. அது பண்ணிதான் எனக்கு தெரியும். நீ தயாரா இருக்கும் போது தாக்கு. அம்பு உன் நெஞ்சு வரைக்கும் இழுக்கணும். காட்டு பன்னியோட சத வலுவா இருக்கும்.
அது தாக்கலனே. நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். அது குதிச்சு ஓடிடுச்சு. ஒருவேளை அந்த பனி மர்மமானதா இருக்குமோ? நீ என்ன நினைக்கிற? நான் இது வரைக்கும் பார்த்ததை விட அது வினோதமா இருந்தது. அப்படின்னா அதை போய் புடி. கவனமா இருக்கணும். அந்த மாதிரி இங்க நிறைய இருக்கு. ஏதோ தப்பா தெரியுது. அங்க பாருங்க, அந்த தூண்குள்ள மறைஞ்சுக்குச்சு. நான் பாத்துக்கிறேன். முழங்கையை தூக்கி கைய நிலையா வச்சு பொறுமையா வேகத்தை தாண்டி துல்லியமா செயல்படணும். பிரமாதம். அதை தப்பிக்க விடாத. அட்ரியஸ், அட்ரியஸ், நீ எங்க இருக்க? சீக்கிரம் வாங்கப்பா. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அட்ரியஸ், அது மயக்கமடைய ஆரம்பிச்சிருச்சு. நான் வர வரைக்கும் காத்துரு. அப்பா, இந்த பக்கம் வாங்க. அட்ரியஸ், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? என்ன மன்னிச்சிருங்க. அட்ரியஸ், இது உங்களுக்கு சொந்தமானதுன்னு தெரியாது. அப்படியெல்லாம் இல்ல, இது என்னோட நண்பன். என் கட்டளைக்கு எனக்கு தான் அவன் அப்படி செஞ்சான். அப்ப இதை குணப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. சீக்கிரமா பிடிங்க. இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. நிறைய ரத்தம் போகுது. இதோட இனத்திலேயே இதுதான் கடைசி. இதை போய் தாக்கிட்டீங்களே. உங்களுக்கு உணவு தேவைப்பட்டுச்சா? இலக்குக்கான பயிற்சி. இலக்குக்கான பயிற்சியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அப்படியே அழுத்தி பிடிங்க. தப்பெல்லாம் என்னோடதுதான். நான் இதை கவனமா பார்த்துருக்கணும். இது செத்து போயிடுமா? நான் இதை சாக விட மாட்டேன். இங்க பாருங்க, ரொம்ப ஆழமா அம்பு உடம்புல பாஞ்சிருக்கு. அதை பார்த்து 2 பக்கமும் இறுக்கமா புடிச்சுக்கோங்க. இடது பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. அதை அழுத்தி புடிச்சுக்கோங்க. இப்ப வலது பக்கம் அப்படியே பிடிங்க. பிரமாதம். 2 பக்கமும் சமமா பிடிங்க. அப்படியேதான். நீங்க ஒரு சூனியக்காரியா? என்னால இதை முழுசா குணமாக்க முடியாது. என் வீடு அங்க மரத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. நீங்க அதை தூக்கிட்டு வாங்க. இது இறக்க கூடாது. பிரமாதம். இப்போதைக்கு அது நிலைய அமைதியா இருக்குன்னு நினைக்கிறேன். கிரேசா, இந்த பக்கம். அந்த வில்லு உனக்கு ரொம்ப பெருசா இருக்கும்ல? எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நான் வளர வளர பயன்படுத்த. இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. வீட்ல உங்களுக்காக யாரும் காத்திருக்க மாட்டாங்களா? அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சாம்பலை மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். சாம்பலையா? அதான் அவங்க கடைசி ஆசை. அட்ரியஸ், நான் உங்க இழப்ப நினைச்சு வருத்தப்படுறேன். நம்ம வந்தாச்சு. மரத்துக்குள்ளேயா வாழ்றீங்க? அதுக்குள்ள இல்ல,
அதுக்கு அடியில இருக்கு. ஹேமிலை, அங்க பாருங்க. பயப்பட வேண்டாம். இது அன்பா இருக்குமா? அட்ரியஸ், சத்தியமா சொல்றேன், இது பாதுகாப்பானது. இது யாரையும் காயப்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. அதை இந்த இடத்துல வைங்க. அதை அசையாம பாத்துக்கோங்க. தனியாவா இருக்கீங்க? அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஆமா, எங்க அப்பாக்கும் அப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். ஓ, அட்ரியஸ், அசைய விடாதீங்க. காயம் ஆழமா போறதுக்கு முன்னாடி இறுக்கமா பிடிங்க. பிரமாதம். ஒன்றும் ஆகாது. ஓய்விடு. எனக்கு இன்னும் 2 பொருள் வேணும். சுத்தமான சிவப்பு வேர்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. கொஞ்சம் கொண்டு வரியா? வேற என்ன வேணும்? எனக்கு நீங்க ஒரு கடவுள்னு தெரியும். நீங்க இந்த இடத்துக்கானவர் இல்லை. நான் அப்படி நினைக்கிறதுல தப்பில்ல. அவனுக்கு உண்மை தெரியாதுல்ல. உங்களோட உண்மையான தன்மையை பத்தி அவனை பத்தி அவனுக்கு தெரியாது. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஒரு இடத்த சேர்ந்தவங்க இன்னொரு இடத்த சேர்ந்தவங்களுக்கு அன்பு காட்ட மாட்டாங்க. என்ன நம்புங்க. எனக்கு தெரியும். அவங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியணும். அது என்னோட பிரச்சனை. இப்படி உண்மைகளை மறைக்கிறதுனால அவனை காலத்துக்கும் காப்பாற்ற முடியாது. நீங்க சொன்னது சரிதான். அதை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு இன்னொரு பொருள் வேணும். கொண்டு வர முடியுமா? அது என் தோட்டத்தில் இருக்கிற வெள்ளை இதழ் பூ. கொண்டு வாங்க. சரி, லாம்ஸ் கிரஸ்.